கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையானது உங்களை தாங்கி நடத்துவதாக. நீங்கள் தலைமுறை தலைமுறையாய் உங்கள் சந்ததிகளை பார்த்து சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிருக்க கடவாய். பிரியமானவர்களே, உத்தமன் என்று சொல்லி வேதத்தில் பல பரிசுத்தவான்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது காலேப், யோசுவா, இந்த 2 வாலிபர்களையும் கர்த்தர் சொல்கிறார், எனக்கு முன்பு அவர்கள் உத்தமமாய் நடந்தார்கள். எப்படி? தேவனுடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசித்ததை கர்த்தர் உத்தமம் என்று அங்கீகரிக்கிறார். கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன்னு சொல்லும்போது கோத்திரத்துக்கு ஒருவராக 12 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டு என்ன பண்ணுறாங்க, கானான் தேசத்தை போய் வேவு பார்த்துட்டு வராங்க. அப்படி வேவு பார்த்துட்டு வரும்பொழுது 10 பேர் துர்ச்செய்தியை சொல்கிறாங்க. ஆனால் யோசுவாவும் காலேப்பும் மட்டும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு ஒப்பு கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு சொல்கிறாங்க. அவங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்ததை, சூழ்நிலைகளை கண்டு பயப்படாததை கர்த்தர் உத்தமம் என்று அங்கீகரித்தார். யோசித்து பாருங்க, ஒவ்வொரு அனுபவங்கள் தேவனுக்கு முன்பாக நம்மை உத்தமமாக மாற்றுகிறது. ஒருவேளை ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எப்பொழுது? கர்த்தருடைய வார்த்தையை ஒருவேளை விசுவாசிக்காமல் மனைவியினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஒரு இஸ்மவேலை பெற்றெடுத்தபடியினால் நீ எனக்கு முன்பு நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்கிறார். அப்போ நல்ல கவனிங்க, தேவனுக்கு கீழ்ப்படியாதது, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காதது ஒரு மனிதனை உத்தமன் என்கிற ஸ்தானத்திலிருந்து புறம்பே தள்ளுகிறது. இங்கே கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாயிருக்க கடவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில் நிறைய பேரை பாருங்க, நல்லவர்கள், உத்தமர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். ஒரு கிராமத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த பட்டணத்தில் சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணணும். அப்பொழுது அந்த சபையில் ஒரு விசேஷித்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனை தலைமை தாங்கிறதுக்கு அந்த ஊரில் உள்ள ஒரு வயதானவர் அழைத்து கொண்டு வந்தாங்க. அந்த வயதானவர் வந்த உடனே எல்லாரும் சபையே அப்படி எழும்பி நின்றுச்சு. ஐயா வந்துட்டாங்க, ஐயா வந்துட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த சபையே அந்த மனிதனை கனப்படுத்தினார்கள், அந்த மனிதனுக்கு பயந்தார்கள், அந்த மனிதனை போற்றினார்கள். அப்போ நான் கூட மனசில் நினச்சேன், என்ன மனுஷன் ஐயா, ஊரே அவரை வாழ்த்துது அப்படின்னு நினச்சேன். அன்றைக்கு அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு அவர் வீட்டில் தான் சாப்பாடு. அங்கே சாப்பிட போயிருக்கும் பொழுது அவர்கிட்ட பேசி கொண்டு இருக்கும்போது சில வார்த்தைகள் சொன்னார். இந்த ஊரை என் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன் ஐயா, இந்த சபையை என் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன். என் காலத்துக்கு பிறகு தான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஒழுக்கம் தான் நமக்கு முக்கியம், உண்மைதான் முக்கியம் அப்படின்னு பல காரியங்களை பேசி கொண்டிருந்தார். அவருக்குள்ளே இருக்கிற பாரம், தரிசனங்களை குறித்து நான் கேட்ட பொழுது ஆச்சரியப்பட்டு கொண்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எங்கள் ஊரில் ஒரு பையன் நல்லவன் கிடையாது, ஒருத்தனையும் நம்ப முடியாது, திருட்டுக்கார பயலுக அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் உள்ள மக்களை அவர் அற்பமாக நினச்சி பேசினதை பார்த்த உடனே, ஆகா, இந்த மனுஷன் தலக்கணம் பிடிச்ச மனுஷனாக இருக்கானே, அன்பில்லாத மனுஷனாக இருக்கிறானே. யோசித்து பாருங்கள், ஊரே இவர் நல்லவர், உத்தமர் என்று போற்றுகிறது. அப்படிப்பட்ட மனிதன் ஊரில் உள்ள ஒருத்தரையை நம்பாதவராய், இருமாப்புள்ளவராய் இருக்கிறத பார்த்தேன். அவருடைய குணம் மனமேட்டிமையாக இருக்கிறத பார்த்து வருத்தப்பட்டேன். எதுக்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒருவேளை இந்த பூமியில் மனிதர்களுக்கு முன்பு உத்தமர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற பலர் இருக்கலாம். அவர் நல்லவர், எங்கள் சபையில் இந்த அண்ணனை போல ஒரு அண்ணன் கிடையாது, எங்கள் போதகரை போல ஒரு போதகர் கிடையாது, எங்கள் குடும்பத்தில் எங்கள் அக்காவை போல, எங்கள் அம்மாவை போல ஒருத்தங்க கிடையாது. மனிதர்களுக்கு மத்தியில் நல்லவர்கள், உத்தமர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பு உத்தமர்களா? நல்லா கவனித்து பார்க்கணும். வசனம் அப்படி தான் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பு உத்தமனாய் இருக்க கடவாய். எப்படி சொல்கிறீங்க? லூக்கா 18 அதிகாரத்துக்குள்ள 10வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். ஒரு பரிசேயன் ஜெபிக்க வரான். உலக பிரகாரமாக பார்த்தா வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறான், தசமபாகம் கொடுக்குறான், தேவனுக்கு பயந்து இருக்கிறான், ஆலயத்துக்கு வரான். தேவன் அவனை புறக்கணிச்சிட்டாரே. அப்போ தேவனுக்கு முன்பு உத்தமனாக இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை மனிதருக்கு முன்பு உத்தமமாக இருக்குதா, தேவனுக்கு முன்பு உத்தமமாக இருக்கிறதா என்பதை கவனிக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது தேவனாகிய கர்த்தருக்கு முன்பு உத்தமமாக இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், கைவிடப்படாமல் இருப்பீர்கள். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை பொழுதில் உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், உமது அன்பு கரத்தில் தருகிறேன்.
ஆவியான தேவன் தமது பரிசுத்த முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுமப்பா. நாங்கள் எல்லோரும் உமக்கு முன்பு நீசர்களாய் இருக்கிறோம். உமக்கு முன்பு நிற்பதற்கு தகுதியில்லாதவர்களாய் இருக்கிறோம். அத்தனை குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எங்களிடத்தில் காணப்படுகிறது. தேவரீர் தயவாய் எங்களுக்கு இறங்கி எங்களை மன்னித்து உம்முடைய நாமத்து நிமித்தம் நாங்களும் உமக்கு முன்பாக உத்தமர்களாய் நடக்கிற பாக்கியத்தை தருவீராக. செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.